வணக்கம் தீபிகா. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 6 மண்டலங்களில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த திட்ட முகாமை பொறுத்தவரையில் கடந்த ஜூலை 15ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்படி 10,000 முகாம்கள் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த முகாம்களை பொறுத்தவரையில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இருப்பிடங்களுக்கே சென்று அவர்களுக்கு தேவையான பல்வேறு சேவைகளை வழங்குவதற்காக இந்த திட்ட முகாமானது தொடங்கப்பட்டது. குறிப்பாக பல்வேறு துறையின் கீழ் சேவைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சென்னையில் இருக்கக்கூடிய 6 மண்டலங்களில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது நடைபெற்று வருகிறது. இந்த முகாமை பொறுத்தவரையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, ஆதார் சேவை, குடும்ப அட்டையில் பெயர் மாற்றம் செய்வது, திருத்தம் செய்வது, அதே போல பட்டாவில் பெயர் மாற்றம் திருத்தம் செய்வது, வாரிசு சான்றிதழ் வழங்குவது, வருமான சான்றிதழ் வழங்குவது, இருப்பிடச் சான்றிதழ், சிறு குறு விவசாயி சான்று, கணவனால் கைவிடப்பட்டவர் சான்றிதழ், காலதாமத பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சான்றிதழ், முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை, திருமணமாகாத பெண்கள் உதவித்தொகை, அதே போல அரசின் அனைத்து திட்டத்திற்கான விண்ணப்பங்களும் இங்க பொதுமக்கள் வழங்கலாம். இந்த முகாமின் சிறப்பம்சத்தை பொறுத்தவரையில் பல்வேறு துறையில் பல்வேறு சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்கும் என்றால் அந்தந்த துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு தான் செல்ல வேண்டும். ஆனால் இந்த முகாமை பொறுத்தவரையில் ஒரு மண்டலத்திற்கு உட்பட்ட ஒரு முக்கியமான பகுதியில் முகாம் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் பல்வேறு துறை சார்ந்த ஒரு கட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டங்களில் பொதுமக்கள் சென்று தங்களது தேவைகளை படிவம் மூலமாக எழுதி கொடுக்கும்போது இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் பொதுமக்களின் சேவையை அறிந்து அதற்கான விளக்கத்தை பொதுமக்களுக்கு அளித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடம் ஒன்றில் இன்றைய தினம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது நடைபெற்று வருகிறது. அதே போல இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் மாதாவரம் மண்டலம், ராயபுரம் மண்டலம், திருவிக நகர் மண்டலம், கோடம்பாக்கம் மண்டலம், அடையார் மண்டலம், சோழங்கநல்லூர் மண்டலம் என 6 மண்டலங்களில் இன்றைய தினத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்த முகாமில் கலந்து கொண்ட ஒரு பொதுமக்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார், நீங்க எதுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க? கிடைச்சிருச்சா? உரிமை தொகை அப்ளை பண்ணியிருந்தேன். ஒய்ஃப் வாங்கி போயிட்டாங்க. அதை அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் ஜாதி சான்றிதழுக்கு வந்தேன். குயிக்கா போட்டு குத்துட்டாங்க. முடிஞ்சிச்சு எனக்கு. எத்தனை மணிக்கு வந்தீங்க? இது மட்டும் இல்லாம இங்க என்னென்ன சேவைகள்லாம் வழங்கிட்டு இருக்காங்க? எல்லாமே அந்த முதியோர் உதவி தொகை, அப்புறமா மகளிர் உரிமை தொகை, மருத்துவ காப்பீடு திட்டம், இன்னும் நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஸ்பீடா பண்றாங்க. இன்னும் வந்த உடனே முடிஞ்சிச்சு எனக்கு. அந்த குறிப்பிட்ட துறைக்கு சென்று பண்ணணும் எவ்வளவு நேரம் ஆகும்? வீடு பக்கத்திலே இந்த முகாம் நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உபயோகமா இருக்கு? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி. வீடு பக்கத்துல இருந்தனால காலையில வந்தாங்க, அவ்வளவு கூட்டம் அந்த மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா காண எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது மட்டும் இல்லாம மத்த சேவைகள் எல்லாம் எப்படி வழங்கிட்டு இருக்காங்க? பக்காவா பண்றாங்கம்மா. எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்ல. நல்லா ரொம்ப சூப்பரா பண்றாங்க. நிச்சயமாக பொதுமக்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்திலேயே இது போன்ற முகாம்கள் நடத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். இன்றைய தினம் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 6 மண்டலங்களில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஜூலை 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த முகாமானது சென்னையில் 10வது நாளாக 6 மண்டலங்களில் நடைபெற்று வருகிறது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை பொறுத்தவரையில் சென்னையில் இருக்கக்கூடிய 200 வார்டுகளில் 400 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் 6 மண்டலங்களில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது நடைபெற்று வருகிறது. இந்த திட்ட முகாமில் வழங்கக்கூடிய சேவைகளில் அதிக அளவு மகளிர் உரிமை தொகைக்கே அதிக அளவில் மகளிர் விண்ணப்பிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பொதுமக்கள் மிகவும் தங்களது குடியிருப்பு பகுதியிலேயே இது போன்ற முகாம்கள் நடப்பது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தீபிகா.